பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா வந்துடுறாங்க. மயிலோட அம்மா அங்கே மயிலும் உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேற வேலையே இல்லையா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. 30,000 ரூபாய் இப்போவே கடன் இருக்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலும் அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இனியாவது எது ஒன்றுமே பிளான் பண்ணாமல் விற்க வேண்டாம் நல்லா சொல்லின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனாவுடைய அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. உடனே மீனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. வாங்கப்பா வாங்கம்மான்னு சொல்லிட்டு உடனே மீனாவுடைய அப்பா இது எல்லாமே நான் உனக்காக செய்யல, என் பொண்டாட்டிக்காக. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டும் வராம இருந்தா எப்படி என்ன எது நல்லா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு செந்தில் இந்தாங்க மாமான்னு சொல்லிட்டு ஏலக்காவை சாப்பிட கொடுக்குறாங்க. உடனே பழனி என்ன இது ஏலக்காவை இட கொடுப்பேன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்ல, டேய் முந்திரி திராட்சை தான் அங்க இருக்கே அதை கொடுடான்றாங்க. நல்ல குடும்பம்டா நீங்க நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜியோட முகம் மாறுறத இப்ப கதை நோட் பண்ணிட்டு, என்ன ராஜி உன்னுடைய முகம் மாறுது, உன்னுடைய அம்மா அப்பா வந்திருந்தா நல்லா இருக்கும் நீ ஆசைப்படுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசைப்பட்டா மட்டும் நடந்துடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோவில் திருவிழா போட்டியெல்லாம் நடக்குது. ஃபேன் அதே மாதிரி குத்து விளக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லா போட்டியிலும் நீங்க மட்டும்தான் வின் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஜோடியா தான் விளையாடணும்னு சொன்னதுனால எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா அந்த போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா போட்டியில ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. கோமதி கிட்ட பாண்டியன் ஒரு துணி கூட இல்லாம அனாதை மாதிரி சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்ப பார்த்தியா எனக்கான ஒரு குடும்பம் ஊர் மெச்சுக்கிற அளவுக்கு குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டு கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாண்டியன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.